உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் தனா, எங்கடி போன? உனக்கு ஏதோ ஆகலல, நல்லா தானே இருக்க? எங்க எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டே தனோ. எங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடி? கண்டிப்பா இவளா எங்கேயும் போயிருக்க மாட்டா. அந்த கதிர் தானே உன்னை தூக்கிட்டு போனா. சொல்லு தனா, இது அவன் பண்ண வேலை தானா? சொல்லு. அவனை இன்னைக்கு உண்டுலன்னு பண்ணிட்டு வந்துடுறேன். சொல்லு தனா. தனா, அவன் தான் ஏதாவது பண்ணானா? இங்க வந்து அவனை இழுத்துட்டு போனானா? அவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. நீ மட்டும் அவன் தான் கன்ஃபார்மா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவனை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. சொல்லுதானா? கேக்குறாங்கல்ல, ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? சொல்லுதானா? சொல்லுதானா? அக்கா, தனா எங்க இருந்தா? புவனேஸ்வரி வீட்ல. என்ன ஜானகி சொல்ற? அவ வீட்லயா? ஏய் தனோ, நீ எதுக்குடி அங்க போன? அவள போகல அத்த, அவள வர வச்சிருக்காங்க. புவனேஸ்வரி எதுக்காக நீ தனாவை அங்க கூட்டிட்டு போனாங்க? அந்த கார்த்திக்கு நம்ம தனாவை கல்யாணம் பண்ணி வைக்க. ஐயோ, கடவுளே, என்னம்மா சொல்ற நீ? அந்த கதிர் இவளுக்கு திருட்டுத்தனமா தாலி கட்டி இருந்தாலும் எப்படியோ இவ கழுத்துல தாலி ஏறிடுச்சு. இவ இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. அப்படி இருக்கும்போது எப்படி இவளை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? இந்த தாலிய கழட்டிட்டு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க அத்த. ஆ, அந்த புவனேஸ்வரின்னு பைத்தியமா? ஏற்கனவே கல்யாணம் ஆன பிள்ளைக்கு திரும்ப கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் தனா தான் அவங்க வீட்டுக்கு மருமகளா வர போறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கதிரவன் இப்படி பண்ணி வச்சிருக்கான். அந்த ஏமாற்றத்தை சரி பண்றதுக்கு தான் இப்படி பண்ணிருப்பாங்க. அதுக்காக கல்யாணம் ஆன பொண்ணை திரும்ப தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவாங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க? தனா, நீ எப்படி போன அதை சொல்லு. எல்லாம் அந்த புவனேஸ்வரியோட வேலைதான். நல்ல வேலை, சரியான நேரத்துல நான் போனேன். இல்லனா இந்நேரம் என்ன நடந்திருக்கோனே தெரியல. அவங்களையும் நம்ம முழுசா தப்பா சொல்ல முடியாதே அண்ணி. அவங்களும் ஏமாந்துருக்காங்கல்ல. அதுக்காக அவங்க செஞ்சது சரிங்கறியா? பத்மா, இப்படி எல்லாம் சொல்லாத. அவங்க பண்ண காரியத்தை நியாயப்படுத்தவே முடியாது. இப்ப தானே கதிரோட பொண்டாட்டி. அப்படின்னா அவங்க செஞ்சதெல்லாம் சரின்னு நியாயப்படுத்துறீங்களா? நான் எதையும் நியாயப்படுத்தல. கதிர் பண்ணது தப்புதான். ஆனா புவனேஸ்வரி இப்ப பண்ண நினைச்சது பெரிய பாவம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.